ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 6th to 12th வரைக்கும் இருக்க இந்திய அரசியலமைப்பு விதிகள். ஆல்ரெடி வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 5 வரைக்கும் பார்த்துருப்போம். பார்ட் 5ல் 52 இருந்து 151 வரைக்கும் பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 6 பகுதி 6ல் 152 237 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநில அரசோட ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லுது. மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிறது விதி 152 237 வரைக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 152 அப்படின்றது ஒரு பொதுவான சரத்து. 152 பார்த்தீங்கன்னா பொதுவானவை. அடுத்து 153 167 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறை பற்றி சொல்லுது. 153 167 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறையை பற்றி சொல்லுது. அடுத்து 168 212 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தை பற்றி சொல்லுது. 168 212 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தை பற்றி சொல்லுது. அடுத்து ஆளுநரின் சட்டம் இயற்றும் அதிகாரம். ஆளுநரோட சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா 213. ஆளுநரின் சட்டம் இயற்றும் அதிகாரம் 213. உயர் நீதிமன்றம் அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து 214 முதல் 232 வரைக்கும். 214 இருந்து 232 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தை பற்றி சொல்லுது. அடுத்து 233 இருந்து 237 வந்து பார்த்தீங்கன்னா துணை நீதிமன்றத்தை பற்றி சொல்லுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 53 பற்றி பார்ப்போம். ஆர்டிகல் 52 வந்து பொதுவானது. சரத்து 54 வந்து பார்த்தீங்கன்னா கவர்னரை பற்றி சொல்லுது. 153 இருந்து 162 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்னர் மாநிலத்தோட ஆளுநரை பற்றி சொல்லுது. 153 வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் ஆளுநர் பற்றியது. 153 வந்து மாநிலத்தோட ஆளுநரை பற்றி சொன்னது. 154 வந்து பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி குறிப்பிடுகிறது. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 154. அடுத்து 155 பார்த்தீங்கன்னா ஆளுநரின் நியமனம் பற்றி சொல்லுது. கவர்னரோட அப்பாயின்மெண்ட்டை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 155. அடுத்து 156 வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரின் பதவி காலம். 156 கவர்னரோட பதவி காலம். அடுத்து 157 வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரின் நியமனத்திற்கான தகுதிகள். ஆளுநரின் நியமனத்திற்கான தகுதிகள் 157 இருந்து 158 வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரின் பதவிக்கு தேவையான தகுதிகளை பற்றி குறிப்பிடக்கூடிய சட்ட விதிகள் வந்து 157 158 அவருடைய தகுதிகள். 158 வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரின் பதவியோட நிபந்தனைகள். அடுத்து 158 3A என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்களிலிருந்து பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம். கவர்னரோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னர் வந்து 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களோட கவர்னராக இருக்கும்போது குடியரசுத் தலைவரோட ஆணையின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் வந்து ஆளுநருக்கு சேலரியை பிரித்து கொடுக்கணும். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 158 3A அவருடைய சேலரி பற்றி சொல்லுது. அடுத்து 159 ஆளுநரின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகள். 159 பார்த்தீங்கன்னா ஆளுநரின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. 160 வந்து பார்த்தோம்னா எதிர்பாராத சமயங்களில் ஆளுநரின் செயல்பாடுகள். 160 எதிர்பாராத சமயங்களில் ஆளுநரோட செயல்பாடுகள். 160 161 பார்த்தீங்கன்னா சில வழக்குகளில் குற்றங்களை மன்னிக்கவும் நீக்கவும் குறைக்கவும் ஆளுநருக்கு உள்ள அதிகாரம். பார்டனிங் பவர். ஓகேவா? சில வழக்குகளில் குற்றங்களை மன்னிக்கவும் நீக்கவும் குறைக்கவும் ஆளுநருக்குள்ள அதிகாரத்தை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து 161. அடுத்து 162 வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கான நிர்வாக அதிகாரத்தை நீடித்தல். 162 வந்து மாநிலங்களுக்கு நிர்வாக அதிகாரத்தை நீட்டித்தல். அடுத்து 163 வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 163. முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை
செயல்படுத்துகிறார். 163 என்ன சொல்லுதுன்னா, முதலமைச்சரின் தலைமையிலான ஒரு அமைச்சரவை குழு வந்து ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். அடுத்து 163(1) வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும். முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு வந்து பார்த்தீங்கன்னா, தேவைப்படும் போது முதலமைச்சருக்கு உதவி செய்யவும் ஆலோசனையும் வழங்கணும் அப்படின்னு அதை பற்றி சொல்ற ஆர்டிகல் 163(1). அடுத்து 164(1) வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது. ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது. இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 164(1) மற்றும் முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்களை நியமிக்க வழிவகை செய்கிறது. முதலமைச்சரின் அட்வைஸ் கொடுக்கிறது பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்னர் மற்ற அமைச்சர்களையும் நியமிக்கிறாரு. அது யார் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா, சிஎம் தான். அடுத்து 164(1)A வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுநர் விரும்பும் வரை முதலமைச்சர் பதவியில் தொடரலாம். காமனாக பார்த்தோம்னா சிஎம்மோட டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா 5 years. ஆனால் வந்து ஆளுநர் விரும்பும் வரை அவர் முதலமைச்சர் பதவியில் தொடரலாம். இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 164(1)A. அடுத்து 169 என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, மாநிலத்தின் பரிந்துரையின் மீது பாராளுமன்றத்தின் ஒரு சாதாரண சட்டத்தால் மேலவை ஏற்படுத்தலாம். 169 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சட்ட மேலவையை கொண்டு வரலாம். அது சொல்ற ஆர்டிகல் 169 சட்ட மேலவை. அடுத்து விதி 170 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாநில சட்டசபை 500க்கு மிகாமலும் 60க்கு குறையாமலும் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. ஒரு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 500க்கு மிகாமலும் அதிகபட்சமாக 500க்கு மிகாமலும் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா 60க்கு குறையாமலும் இருக்க வேண்டும். இது பற்றி சொல்ல ஆர்டிகல் 170. இது வந்து மாநில சட்டமன்றத்தில். 171(1) வந்து பார்த்தீங்கன்னா, மாநில சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் 1/3 மிகாமல் குறைந்தபட்ச எண்ணிக்கையில் 40க்கு குறையாமலும் இருக்க வேண்டும். குறைந்தபட்ச எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 40க்கும் குறையாமல் இருக்க வேண்டும். இது வந்து பேரவைகள். இது வந்து சட்டசபைக்கு சட்டமன்ற பேரவைகள். அடுத்து 213 ஆர்டிகல் 213 வந்து பார்த்தீங்கன்னா, கவர்னரோட அவசர சட்டத்தை பற்றி சொல்லுது. ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 213. பிரசிடென்ட் வந்து பார்த்துருப்போம். 123 பார்த்தோம் பிரசிடென்ட். அடுத்து 214 to 237 வந்து பார்த்தீங்கன்னா, மாநில உயர்நீதிமன்றங்களை பற்றி குறிப்பிடுகிறது. 214 237 வந்து பார்த்தீங்கன்னா, மாநில உயர்நீதிமன்றங்களை பற்றி குறிப்பிடுகிறது. 216 வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் ஒரு தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் காலத்திற்கேற்றவாறு நியமனம் செய்கிறார். 216 என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நியமனம் செய்கிறார். ஆர்டிகல் 226 வந்து உயர்நீதிமன்றம் பரிகாரம் செய்கிறது. ஆர்டிகல் 226 32 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான். 226 வந்து உயர்நீதிமன்றம் நீதி பேராணை அதிகார வரம்பை பெற்றுள்ளது. உயர்நீதிமன்றமும் நீதி பேராணையை வழங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 226. நீதி பேராணை வந்து பார்த்தீங்கன்னா 2 நீதிமன்றமும் வழங்கலாம். உயர் நீதிமன்றமும் கொண்டு வரலாம், உச்ச நீதிமன்றமும் கொண்டு வரலாம். உயர் நீதிமன்றம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 226. 235 வந்து பார்த்தீங்கன்னா, துணை நீதிப்பணி உறுப்பினர்கள் மீதான நிர்வாக கட்டுப்பாடு உயர் நீதிமன்றத்துடன் உள்ளது. துணை நீதிப்பணியின் உறுப்பினர்கள் மீதான நிர்வாக கட்டுப்பாடு வந்து யார்கிட்ட இருக்குன்னா, அது நீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு. இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 235. 249 வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய நலன் கருதி மாநில பட்டியலில் உள்ள ஒரு விஷயத்தை பற்றி சட்டம் இயற்றும் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. ஆர்டிகல் 249 வந்து பார்த்தீங்கன்னா, மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு துறைக்கு வந்து பார்லிமெண்ட் வந்து ஒரு சட்டம் கொண்டு வருது. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 249. அடுத்து 312
312 வந்து பார்த்தீங்கன்னா புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கே உண்டு என குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல் 312. அடுத்து 333 333 சொல்லுதுன்னா சட்டப்பேரவைக்கு ஆளுநர் தேர்வு செய்யப்படும் ஆங்கில இந்தியரை பற்றி குறிப்பிடுகிறது. 333 வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவைக்கு ஆளுநர் தேர்வு செய்யப்படும் ஆங்கில இந்தியர்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல் 333. அடுத்து பகுதி 12. பகுதி 12 வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 268 இருக்கு 293 வரைக்கும் சொல்லுது. இது வந்து எதை பற்றி சொல்லுது பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் பற்றி கூறுகிறது. மத்திய மாநில உறவுகளை பற்றி கூறக்கூடிய சரத்து வந்து பார்த்தீங்கன்னா 268 இருந்து 293 இருக்கு. இது பகுதி 12. இது வந்து மூணாவது பிரிக்கலாம். சட்டமன்ற உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா 245 இருந்து 255 வரைக்கும். அடுத்து நிர்வாக உறவுகள் 256 இருந்து 263 வரைக்கும் நிர்வாக உறவுகள். நிதி உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா 268 இருந்து 294 வரைக்கும் நிதி உறவுகள். அடுத்து பட்டியல்கள் மொத்தம் 3 பட்டியல்கள் இருக்கும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். மத்திய பட்டியலில் மொத்தம் 100 துறைகள், மாநில பட்டியலில் மொத்தம் 61 துறைகள், பொது பட்டியலில் பார்த்தோம்னா மொத்தம் 52 துறைகள் இருக்கு. இது வந்து பிரிவு 280 வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி சொல்லுது. அதாவது குடியரசுத் தலைவர் வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் நிதிக்குழுவை அமைக்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 280. குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பற்றியது தான் 280. அடுத்து நெருக்கடி நிலை அதிகாரங்கள். விதி 352 வந்து பார்த்தீங்கன்னா அவசர நிலை பற்றி சொல்லுது. அதாவது இது தேசிய நெருக்கடி நிலையை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 352. நம்ம நாட்டுக்கும் வேறு நாட்டுக்கும் வச்சு வார் நடக்கும்போது இது போடுவாங்க. இந்தியா பாகிஸ்தான் வார், இந்தியா சைனா வார், அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 352 யூஸ் பண்ணி எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க இந்தியாவில். மொத்தம் 3 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க. ஒன்று வந்து 1961 போட்டிருப்பாங்க, அடுத்து 1971 ஒன்று, அடுத்து 1975 3 வாட்டி போட்டிருப்பாங்க. அடுத்து பிரிவு 356. இது வந்து பார்த்தீங்கன்னா மாநில நெருக்கடி நிலையை குறிப்பிடுது. ஒரு 2 ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை அப்படின்னா அப்போ போடக்கூடிய ஆர்டிகல் தான் 356 மாநில நெருக்கடி பற்றி சொல்லுது. மாநில நெருக்கடி போடும்போது பார்த்தீங்கன்னா ஆளுநரோட கட்டுப்பாடு கீழே போயிடும். ஒரு மாநிலம் அரசாங்கம் செயல்படவில்லை எனில், ஒரு மாநில அரசாங்கம் செயல்படவில்லை எனில் அம்மாநிலத்தின் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் உண்டு. இது வந்து யார் போடுவாங்கன்னா கவர்னர். கவர்னர் வந்து அட்வைஸ் கொடுப்பாரு, பிரசிடென்ட் போடுவார். ஆர்டிகல் 356 படி மாநிலத்தின் ஜனாதிபதி ஆட்சியை ஏற்படுத்த ஆளுநர் ஜனாதிபதிக்கு ஒரு பரிந்துரை செய்யலாம். குடியரசுத் தலைவர் அவசர நிலையை அறிவிக்கலாம். குடியரசுத் தலைவர் தான் அவசர நிலையை அறிவிப்பார். இந்த அவசர நிலை வந்து பார்த்தீங்கன்னா 356 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தாலும் மட்டுமே 1 ஆண்டை தாண்டியும் தொடர முடியும். இந்த எமர்ஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டை தாண்டி தொடர முடியும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கும்போது மட்டுமே. அதிகபட்சமாக அவசர நிலையின் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். அதிகபட்சமாக அவசர நிலையின் காலம் ஒரு எமர்ஜென்சி போடுறாங்க அப்படின்னா அந்த எமர்ஜென்சியோட டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். அடுத்து ஆர்டிகல் 360. இது வந்து பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த அவசர நிலையை குடியரசுத் தலைவருக்கு பிறப்பிக்கலாம். நிதி சார்ந்த அவசர நிலையை குடியரசுத் தலைவருக்கு பிறப்பிக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விதி 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் இந்தியாவில் வந்ததில்லை. அடுத்து பகுதி 17. இது வந்து பார்த்தீங்கன்னா 343 350 வரைக்கும் உள்ள சட்டப்பிரிவை பற்றி சொல்லுது. பகுதி 17 வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக மொழிகளை வச்சு குறிப்பிடுது. அலுவலக மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது. மொத்தம் 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி சொல்லுது. ப்ளஸ் 20 இன்னும் 2 சேர்த்து மொத்தம் 24 லாங்குவேஜை பற்றி சொல்லும். அடுத்து பகுதி 20. பகுதி 20 பார்த்தீங்கன்னா விதி 368 பற்றி சொல்லுது. அதாவது அமெண்ட்மெண்ட். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல் தான் 368 part 20. அடுத்து விதி 368 பார்த்தீங்கன்னா 3 வகையில் வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பண்ணலாம். 3 வகையில் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். அதை பற்றி எந்த 3 வகைன்னு பார்த்தீங்கன்னா
நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மையின் மூலம் திருத்தப்படுதல். அடுத்து நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையின் மூலம் திருத்தப்படுதல். நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மற்றும் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களில் ஒப்புதலை பெறுதல் மூலம் 3 வகையில திருத்தம் பண்ணலாம். அடுத்து அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. அரசியலமைப்போட 42வது சட்ட திருத்தம் 1976 வந்து பார்த்தீங்கன்னா சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து சில ஸ்பெஷலான ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல் 370 வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 370. அடுத்து ஆர்டிகல் 153 வந்து கவர்னரை பற்றி, ஆர்டிகல் 163 வந்து முதலமைச்சரை பற்றி, ஆர்டிகல் 170 வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டசபையை பற்றி, ஆர்டிகல் 171 வந்து பார்த்தீங்கன்னா மேலவையை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 171. ஒரு மேலவையை கொண்டு வரணும் அப்படின்னா எந்த ஆர்டிகல் மூலமாக கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா 169 யூஸ் பண்ணி மேலவையை கொண்டு வரலாம். அது பாராளுமன்றத்தில் தான் பண்ண முடியும். இது ஸ்கூல் புக்ஸில் இருந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதோட வீடியோ முடியுது. தேங்க்யூ.